இன்னைக்கு பிக்னிக் டே. ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னும் கிளம்பலையா? நீங்கள் எப்போ ரெடி ஆகுறது? நம்ம எப்போ கிளம்புறது? இன்னும் எவ்வளோ நேரம் தான் பண்ணுவீங்க? இப்படியே லேட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் இங்கேயே சாயங்காலம் ஆகிடும். அப்புறம் நம்ம எங்கேயும் போக முடியாது. என்னங்க இப்போ உங்களுக்கு எதுக்கு இப்படி கத்திட்டே இருக்கீங்க? பிக்னிக் போகிறதுக்கு எல்லாம் எடுத்து வைக்க வேணாமா? நீங்கள் தான் ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்து ரெடின்னு நிற்பீங்க. நான் எவ்வளோ எடுத்து வைக்க வேண்டியது இருக்குது தெரியுமா? எதுவும் ஹெல்ப்பும் பண்ண மாட்டீங்க. ஆனால் அப்பப்போ வந்து ரெடியான மட்டும் கேட்பீங்க. பேசாமல் அங்கே நில்லுங்க. நாங்கள்லாம் ரெடி தான். திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கோம். மாயா தான் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. இதோ இப்போ கிளம்பிடலாம். அம்மா, நீங்கள் சொன்னது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேம்மா. நீங்கள் சொன்ன ஃபுட், அப்புறம் ஸ்நாக், அப்புறம் வாட்டர் பாட்டில் எல்லாமே எடுத்து வச்சுட்டேம்மா. நான் அங்கே போய் விளையாட என் டாய்ஸ் மட்டும் எடுத்து வைக்கணும். நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன். மாயா அவளோட ரூமுக்கு போய் அவளோட ஃபேவரட் டாயான குட்டுவை முதல்ல எடுக்கிறா. அப்புறம் வேற சில டாய்ஸையும் விளையாட எடுத்துக்கிறா. இப்போ எது எடுத்துகிட்டு போகலாம்? டாமி கூட்டிகிட்டு போகலாமா இல்லை ஹஸ்கி எடுத்துகிட்டு போகலாமா? ஐ, என் குட்டு, நீ வா குட்டு, நம்ம பிக்னிக் போகலாம். அங்கே ஜாலியாக இருக்கும். நீ நானும் சேர்ந்து நல்லா விளையாடலாம். ஒரு வழியா எல்லாரும் கிளம்பி கார்ல காட்டை நோக்கி போயிட்டு இருக்காங்க. காட்டுக்கு நடுவுல ஒரு அழகான இடத்துல 3 பேரும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அம்மா எடுத்து கொடுக்க மாயாவும் அப்பாவும் சாப்பிடுறாங்க. அந்த இடம் ரொம்பவே அழகா இருக்கு. காட்டுக்கு நடுவுல அப்புறம் குட்டைக்கு பக்கத்துல மரத்தோட நிழல்ல உட்காந்து இருக்காங்க. இப்போ திடீர்னு எங்க இருந்த ஒரு குரங்கு குதிச்சு வந்து அம்மா கொண்டு வந்த பிக்னிக் பேக்கை மொத்தமா எடுத்துட்டு ஓடிடுச்சு. அடடா, அந்த குரங்கு நம்ம பேக்கை கையில பிடிச்சிட்டு இப்படி ஓடுதே. நாம இப்ப என்ன பண்றது? அம்மா, இப்போ நம்ம என்னம்மா பண்றது? அப்பா அந்த குரங்க பிடிக்க வேகமா காட்டுக்குள்ள ஓடுறாரு. மாயாவும் அவங்க அம்மாவும் அப்பாவை ஃபாலோ பண்ணிட்டே பின்னாடியே ஓடுறாங்க. ஆனா அந்த குரங்கு ரொம்ப ஃபாஸ்டா மரத்துக்கு மரம் குதிச்சு கிண்டல் பண்ணிட்டே ஓடுது. அப்படியே அவங்க எல்லாம் சேர்ந்து துரத்திட்டே போறப்போ வின்டர் டேஸ்க்கு தேவையான நட்ஸ் எல்லாத்தையும் அணில் குடும்பமா சேர்ந்து நிறைய கலெக்ட் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. அத தெரியாம இவங்கெல்லாம் கலைச்சு விட்டுட்டாங்க. அந்த அணிலங்களுக்கு எல்லாம் ரொம்பவே கோவம் வந்துருச்சு. கோவத்துல இவங்களை அடிக்க அணில்லாம் தோரத்தை ஸ்டார்ட் பண்ணுச்சுங்க. குரங்கு போற இடத்துல அந்த பிக்னிக் பேக்கை கீழே போட்டுருச்சு. அடடா, பேக்கை கீழே போட்டுருச்சு. அப்பையும் எதையோ தூக்கிட்டு ஓடுது. அதில் என்னெல்லாம் வச்சிருந்தேன்னே மறந்துட்டேனே. எதை எடுத்துட்டு ஓடுதுன்னே தெரியலையே. எப்படியாச்சும் பிடிச்சி வாங்கி கொடுங்க எனக்கு. சரி, நான் எப்படியாச்சும் பிடிக்க ட்ரை பண்ணுறேன். நீ கவலைப்படாத. கொஞ்ச நேரம் ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் ஒரு குகையோட என்ட்ரன்ஸ்ல போய் நின்று அந்த குரங்கு ஒரு பொம்மைய வைக்குது. அம்மா, அது என் குட்டுமா, என் குட்டுமா. என் குட்டுவை தான்மா குரங்கு எடுத்துட்டு ஓடி இருக்கு. எனக்கு என் குட்டு வேணும்ப்பா. எப்படியாவது வாங்கிட்டாங்க. மாயா, கவலைப்படாத. நம்ம அந்த குரங்கை சேஸ் பண்ணி பிடிச்சி உன் பொம்மையை வாங்கிடலாம். திடீர்னு அந்த குரங்கு சோகமா சத்தம் போட ஆரம்பிச்சதான். மாயா புரிஞ்சுக்கிட்டா. குரங்கு நம்மள காயப்படுத்த நினைக்கலன்னு மெதுவா குரங்கு கிட்ட போனா. குரங்கு ரொம்ப தனியா இருக்கிறதால அது சோகமா இருக்குது. அதுக்காக ஒரு ஃப்ரெண்டை குட்டுவை வச்சுக்க ஆசைப்பட்டு இருக்கு. குட்டுவை நீயே உன் நண்பனா வச்சுக்கோ குரங்கு. இப்போதான் புரியுது. இந்த குரங்கு விளையாட ஒரு நண்பனை தேடிட்டு இருந்திருக்கு. அதுதான் உன் பொம்மையை தூக்கிட்டு போய் அது வச்சுட்டு இருக்கு. இதை பார்த்துட்டு இருந்த அந்த அணில் கூட்டம் இவங்களை நல்லவங்கன்னு நினச்சி அட்டாக் பண்ணுறதை விட்டுட்டு போயிடுச்சுங்க. ஒருத்தருக்கு நல்லது நினச்சா கண்டிப்பாக அது நமக்கு திரும்ப வரும். எல்லாரும் திரும்ப வீட்டுக்கு வந்துட்டாங்க. அம்மா அம்மா, நான் உனக்கு கற்றுக்கிட்டேம்மா. குரங்கா இருந்தாலும் சரி, மற்ற உயிரினமாக இருந்தாலும் சரி, எல்லார்கிட்டையும் அன்பாக இருக்கணும்னு கற்றுக்கிட்டேன். அப்புறம் எல்லாருக்கும் நண்பர்கள் ரொம்பவே முக்கியம்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஆமாம் மாயா, எல்லாருக்கும் நண்பர்கள் ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் நான் இன்னொன்று கற்றுக்கிட்டேன். என் டாய்ஸை யாராச்சும் விளையாட கேட்டால் இனிமேல் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். நான் இனிமேல் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட என் டாய்ஸை ஷேர் பண்ணிக்குவேன்ப்பா. சூப்பர் மாயா, இது உண்மையிலேயே ரொம்ப நல்ல முடிவு.
3 பேரும் பிக்னிக்ல நடந்ததை நினைச்சு சந்தோஷமா சிரிக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்க. அப்படியே நம்ம குட்டி கிரியேட்டர்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் குட்டீஸ்.